ஒரு முறை சொன்னா புரியாதா? நம்ம ஊர் சர்க்கஸ்ல இருந்து கொரில்லா ஒண்ணு தப்பிச்சு ஓடி இருக்கான். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, அதனால சர்க்கஸ்ல போறீங்க. ஏங்க காசு தர முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. எதுக்கு இப்படி அமாண்டமா கொரில்லா மேல பழி போறீங்க? சரி முடியாது. ஓ அப்படியா? சரி எங்க தலையை அடமானம் வச்சாச்சும் நாங்க சர்க்கஸ் பாத்துட்டு வரோம். வாங்க போலாம். வாங்க. பாருடி, உங்க அப்பா கிட்ட சவடால் விட்டு வந்திருக்கேன். எல்லாரும் அவங்க தலையை அடமான வச்சுட்டு தலைக்கு 100 ரூபாய் வாங்கிட்டு வரீங்க. புரியுதா? பாட்டி என் தலையை அடமான வச்சுன்னு எனக்கு 100 ரூபாய் தெரியா? தலையை எப்படி அடமான வைக்க முடியும்? இப்படித்தான். மனமான நான் கொடுத்துறேன். கரெக்டா இருக்கு. நான் வரேன். அங்கிள் என் தலையை அடமானம் வச்சுட்டு எனக்கு ஒரு 100 ரூபாய் தான் தரீங்களா? தலையை எப்படிப்பா அடமானம் வைப்பாங்க? இதோ இப்படிதான். நிறுத்து 100 ரூபாய் தானே வேணும். இந்தா. சரி ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஓகேப்பா. ஏய் உங்க அப்பா சொன்னது சரிதாண்டி. கொரில்லாவை காணோம். ஆமாம்மா, கொரில்லா எங்க போயிருக்கு? இங்க நிக்குது பாரு, வெள்ளை சட்டை போட்டு. என்ன நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா? கொரில்லா வந்திருக்காதே. ஆமா, உங்களுக்கு எல்லாம் சர்க்கஸ் பார்த்து காசு ஏது? தலையை அடமான வச்சுதான். தலையா அடமானம் வச்சிங்களா? எப்படி? இதோ இப்படிதான். டேய், பெத்த தாப்புனவே கொரில்லான்றே நீ. பையன் சொல்றா சரி, நீயுமா? அப்பா கொரில்லாப்பா. சின்ன பையன்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்கடா. இல்ல கொரில்லாங்க. அடியே, ஏதோ பசங்க தான் சொல்றானா, கட்டணம் பொண்டாட்டி நீயும் சொல்லலாமா கொரில்லா கொரில்லான்னு? ஐயோ கொரில்லாங்க. கொரில்லா இவர் அப்படியே தூக்கி காட்ல போடுற. எது கட்டால முட்டு கட்ட போட்டுனே இருக்காரு. அப்படிதான். உனக்கு பொடி கடையா குட்டி போகுது. ஐயா யாராச்சும் வந்து காப்பாத்துங்க. ஐ ஜாலி. பட்ட காயத்துல தேள் வந்து கொட்டுதடி கண்மணி.